ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித்குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புஷ் புல் ஒர்க் அவுட் ஷெட்யூலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 5, அதாவது புல் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். லாஸ்ட் டைமும் புல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருப்போம், பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன வேரியேஷன்ஸ் பண்ணணுமோ அது இல்லாமல் இதில் வந்து வேற வேரியேஷன்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ லேட்டு, பைசெப்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். ஸோ அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோட எண்ட்ல எவ்வளவு செட்ஸ் பண்ணும், எவ்வளவு ரெப் பண்ணும், ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா சொல்லியிருப்பேன். வாங்க இப்ப புல் ஒர்க் அவுட்ஸ்ல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புல் ஒர்க் அவுட்ஸ்ல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் எவ்வளோ செட்ஸ் பண்ணும், எவ்வளோ ரெப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் அண்ட் பைசெப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேரியேஷன்ஸ் பண்ணியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தம்பிள் டெட் லிஃப்ட். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க, 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்லேருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒர்க் வந்து 1 தம்பிள் ரோயிங். ஸோ 1 தம்பிள் ரோயிங் ஒரு சைடுக்கு வந்து 15 நம்பர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு வந்து ஒரு 15 நம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 15 நம்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட் எடுங்க. 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. டோட்டலா 3 செட்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளை. தம்பிள்ல ரிவர்ஸ் ஃப்ளை பண்ண போறோம். ஸோ ரிவர்ஸ் ஃப்ளை அதே மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஃபோர்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தம்பிள் ஸ்ட்ரெச் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒரு செட்டுக்கு 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெவி வெயிட்ல பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஃபிஃப்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கேர்ள். டோட்டலா இது பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸ்க்கும் 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 20ல இருந்து 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. இப்படி வந்து 3 செட்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட் வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாடி ஹேமர்கள். கிராஸ் பாடி ஹேமர்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பிள் வந்து ரைட் சைடில் நீங்கள் பண்ணும்போது லெஃப்ட் செஸ்ட் கிட்ட வரணும். லெஃப்ட் சைடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் செஸ்ட் கிட்ட வரணும். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக அப் பண்ணி உங்களோட பைசெப்ஸ் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. 1 1 அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணுங்க. ஸோ 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஆப்ஸ் ஒர்க் எவ்வளவு செட்ஸ் பண்ணலாம், எவ்வளவு ரெப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரன்ச்சஸ் தான் பண்ண போறோம். கிரன்ச்சஸ் வந்து டோட்டலா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா சைடு பெண்ட். சைடு பெண்ட் வந்து தம்பிள் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு சைடு வந்து 15 நம்பர் பண்ணுங்க. 1 1 அந்த மாதிரி 15 நம்பர் வச்சு பண்ணுங்க. டோட்டலா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. தேர்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் ஹோல்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் 30 செகண்ட் வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நடுவில் 20 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே 5 புல் ஒர்க் அவுட்ஸ்ல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.